सर्वांगी सुंदर उदिशेंदुराची कंठी झळके माळ मुक्ता फळांची जय देव जय देव. தமிழர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நம்ம வண்டியில வசந்தன் கோ வழங்கும் நட்சத்திர ஜோடிகள் Powered by Vicks Vapor Up Special Partner Ariel 100க்கும் மேலான விடாப்பிடியான கரைகளை போக்கும் ஒரே வாஷல் மற்றும் கோல்வெனா co-presented by We Care Trichology Hair Clinic. மாப்ள விநாயகர் சதுர்த்தி அதுவுமா காலையில 5:05க்கே எந்திரிச்சு நான் வந்து குளிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு புடவெல்லாம் கட்டி லேடி கெட்டப்ல டான்னு வந்துட்டேன். சூப்பர். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வரணும், நீ லேடி கெட்டப்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருதுன்றது அவர்கிட்ட எனக்கு சோகமான விஷயம். மாப்ள இப்போ வந்து ஷோ பார்த்துட்டு இருக்கவங்க என்னடா ஷோ இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா என்ன பண்ண போறாங்க அப்படி பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா பாக்குற உங்களுக்கு மட்டும் இது என்னன்னு தெரியாதுன்னு இல்ல, வந்திருக்க இவங்களுக்குமே இது என்ன சொல்றது தெரியாது. இந்த சைடே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரியல் கப்பல். ஓகே, உண்மையா ஜோடி புறாவா ஜொயின்னு பறக்கறவங்க. ரியல் கப்பல் எப்படி இருக்கும்னா எல்லாம் ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்காங்களே எல்லாரும். சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன். அன்புனா என்னது? புவி தீபா தான் அன்பு. அக்காவோட பார்க்க மாட்டேன். அக்காவா? அக்காவையால இந்த பேர்ல உட்கார வச்சிருக்கிய? இல்ல புவி இன்னைக்கு வந்து டெஃபினட்டா இது ஒரு அன்பு ஜோடிகள் காதல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஷோ அப்படிங்கறனால இன்னைக்கு ஃபுல்லா நீ வந்து டார்லிங் அப்படின்னு தான் வந்து தீபாக்காவை கூப்பிடுற. அக்கா சொக்காலாம் கிடையாது, அக்காவை டார்லிங்னு சொல்லு ஒரு வாட்டி. இப்பதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. வா நிகழ்ச்சிக்குள்ள வா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வா. மச்சான் நீயும் நடிக்க கூடாது. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஈவென்ட்க்கு வான்னு கேட்ட உடனே நான் ரெடி தான் வந்துடுறேன், யார் பாரு தீபா, அப்பனா எனக்கு ஓகேன்னு ஃபோன்ல சொல்லிட்டு சொன்னியா? நீ சொன்னியா? எனக்கு தெரியும். நல்லா கேட்டுக்கங்க. இனிமேல இருந்து நீ தீபாக்கான்னு யாரும் கூப்பிடக்கூடாது, தீப புவின்னு தான் ஏரியா கூப்பிடணும். என்ன
இவனை மட்டும் நீ ஏமாத்திட்டு போனேன்னு வச்சுக்க, என் தம்பிமார்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, அப்படி கொந்தளிச்சுருவாங்க. கண்டிப்பாக ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு. ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு. கடவுள் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருப்பார் சொல்லுவாங்க. ஆனா கடவுளே பார்க்க கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஐயா விநாயகர் ஐயா எங்களை மன்னிச்சிருக்கேன். இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே வேற, உங்களுக்கு வேற ஒரு பொசிஷன் கொடுத்துறோம். நீங்க கொஞ்ச நேரம் அந்த பொசிஷன் எடுத்துங்க. because few things have to be censored here from விநாயகர். so விநாயகா please take a different position. ஃபர்ஸ்ட் எங்க தலைவர் தானே தலைவர் ராஜ்குமார்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓ ஹாய், சட்டை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு மேட்சிங்கா இருக்கு. என்னடா பக்கத்துல இருக்காங்க பாரு, உன்னோட பெரிய வில்லி. நீ அது சீரியல்ல மட்டும் அவங்க நடு ரோட்லயே ஐவேஸ்ல தொண்டையெல்லாம் கடிச்சிருக்காங்க ஒருத்தருக்கு. ஐயோ என்ன சொல்ற? சாரி அண்ணா, தெரியாம சொல்லிட்டேனா. சும்மா சொல்றாருங்க. சும்மா சொல்றாரு. நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங்கா தான் இருக்கோம்ன்றீங்களா? சொல்லி பாரு, தைரியமான ஆளா சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல அதாவது ஒரு சைடுல பார்க்க எங்க மாமா மாதிரியே இருக்கீங்க நீங்க, என் முறப்பையன் மாதிரியே இருக்கீங்க நீங்க. உங்களை நான் மாமான்னு கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூப்பிடுங்களாம். இந்த பாரு நல்லா யோசிக்க தல, உங்க ஒய்ஃபோட இது அதிகமா ரீல்ஸ் பண்ற கேரக்டர். ஆல்ரெடி டெய்லி 3 ரீல்ஸ் பண்ண கஷ்டப்பட்டு இருக்க. ஆமா பரவாயில்ல மாமா, நம்ம ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆயிக்குவோம். இல்ல வந்தோன்னு என்ன கேட்டீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்களா இல்லையா? இப்ப போகும்போது நல்லா இல்லாம போணுமா? ஆமா என்ன லவ் பண்ணா அப்ப நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா? புரியலையே எனக்கு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க புதுசா. இதுக்கு எங்க காதல் எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்குமா? கேவலப்பட்டுச்சு அம்மா, காதலையே கேவலம். ஏய் இது ரொம்ப வயலண்ட் ஃபேமிலி, மாத்தி சோபா வச்சிர போறீங்க. சரி விடுங்க மாமா, எனக்கு ஒரு நாள் நான் ஃபுல்லா உங்களை மாமான்னு தான் கூப்பிட போறேன். அக்காக்கு என்ன gift கொடுத்தீங்க லாஸ்டா? ஒரு ரெக்லைனர் சோஃபா வாங்கி கொடுத்தேன். அது வீட்டுக்கு வாங்குறது, அக்காக்கு என்ன பர்சனலா? அவளுக்கு தான் வாங்கி கொடுத்தது பர்சனலா. எப்படி அக்கா சோஃபாவே தூக்கிட்டு போவோம் எல்லாரும்? அதுக்கு இல்ல, வீட்ல நீங்க தான் அதை யூஸ் பண்ண போறீங்க. இல்ல வெயிட் ஓவர் ஆயிட்டா ஒரு சேர்ல உட்காருன்னு சொன்னேன், உட்கார்ந்தா உடைஞ்சிருச்சு. சரி பாவமா. ஐயா உண்மைதானே சொல்ல சொன்னீங்க? ஏங்க இதெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்றதுக்கு அதெல்லாம் உட்கார்ந்து பண்ணுவாங்க. அது உட்கார்ந்தாங்க உடைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டைம் இதுதான், உட்கார்ந்து எடிட் பண்ணனும் ரீல்ஸ், அது கூட எடுக்கணும் ரீல்ஸ், அப்புறம் போஸ்ட் பண்ணனும் ரீல்ஸ், அப்புறம் கமெண்ட் பார்க்கணும் ரீல்ஸ்ல. ஆமா அதான் வேலை, வேற எதுவும் வர்க் இல்ல. வேற வேலை இல்ல. அதான் வேலையா? உண்மையா? நைஸ், வெரி குட். மாமா அதாவது வீட்டுக்கு நீங்க சேர் சட்டி பாத்திரம் இதெல்லாம் வாங்குறீங்க, அக்காக்கு அதாவது உங்க பொண்டாட்டிக்கு நீங்க வந்து ஒரு பூவோ இல்ல அல்வாவோ இல்ல புடவையோ அந்த மாதிரி என்ன வாங்கி கொடுத்தீங்க லாஸ்டா? பூ இல்ல பூ நீங்க சொன்ன மாதிரி பூ வாங்கி கொடுத்தேன். ஆனா அவங்க அது பூ வைக்க மாட்டாங்களாமா. பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் முடி வெட்டிட்டேன், வைக்க முடியாது, சாமிக்கு வச்சிருன்னு சொன்னேன். வேற என்னங்க அது முடி வளர வரைக்கும் இப்படியே வச்சிட்டு இருப்பார் கையிலே, வேற எங்க வைக்க முடியும்? இல்ல அவங்களே அப்படி ஃபீல் பண்றாங்கன்னா அப்ப சத்யா என்ன ஃபீல் பண்ணுவாப்ல? சத்யா எல்லாம் பூவே திட்டும். ஏய் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த தலையில ஏறி, இதுல எங்க மண்டை இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு தெரியல, பேனே கன்ஃபியூஸ் ஆகிறது சத்யா மண்டையில தான். என்ன திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, திடீர்னு ஐவேஸ் வருது, ஆனா அவ்வளோ கலர்ஸ் இருக்கும். பல வருஷமா மச்சால நான் பார்த்துருக்கேன். கென்னி அங்க பாரு, கென்னின்னு அங்க சொல்றாங்க, அவன் இப்ப உன்னை பாப்பான் நீ திரும்பிடாத அப்படின்ற அருண். அவன் அப்படியே கேஷுவலா இப்ப வருவான் பாரு பேசிக்கிட்டே அப்படின்றாரு. என்ன மச்சான் எப்படி போயின்னு இருக்கு லைஃப்லாம்? இந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கிறது காரணம் உங்க சூரிய வம்சம் வைஃப் தான், பக்கத்துல இருக்கவங்க தான். என்ன எப்படி போகுது லைஃப்? அதுதான் அவர் வைஃபா? நீங்க வேற யாரா நினைச்சீங்க? வேற ஒருத்தரோட மால்ல பார்த்தனே உங்களை. யாரோட? வேற யாரோட பாத்தீங்க? சிஸ்டர் உங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தேன் நான். இல்ல அவள மேக்கப் இல்லாம நீங்க பாத்திருப்பீங்க காலையில, இப்போ மேக்கப் போட பாத்தீங்க, அதான் கன்ஃபியூஸ். ஐயோ நான் இப்போ கண்டென்ட்காக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க சிஸ்டர், உண்மையாவே ஆஷா கவுடா கூட மால்ல பார்த்தேன் அவரை. மால் போலல நம்ம வேற எங்க போனீங்க? வேற எங்க போனோம்ல? KFC. அக்கா KFC. அதாவது சிஸ்டர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உண்மையிலே இவங்க தான் புருஷன் பொண்டாட்டின்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா இதுல இருக்கிறதுலே நீங்க இந்த மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க. வெள்ளை சட்டை போட்ட ஒருத்தனுக்கு கோவம் வருது பாரு, காது மட்டும் ரெட் ஆகுது. மாப்ள அவன் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? யாருக்கு? அவருக்கா? அருண். விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அருணுக்கு கூடிய சீக்கிரம் சங்கீத்னு ஒன்று வைப்பாங்க. அந்த சங்கீத்துல நெஞ்சினிலே பாட்டு போட்டு டிஜே யார் போனாலும் போட்டுறாதீங்க. மாப்பிள்ள கொஞ்சம் கோவக்காரு, டென்ஷன் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் யார் மாப்பிள்ள? ஆஷிகா எப்படி உங்களுக்குள்ள அந்த லவ் அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா? எல்லாம் ஜாலி தான். ஜாலி தான், போகுதுதான்.
என்ன நடக்குது லைஃப்ல இன்ட்ரெஸ்டா ஹாப்பனிங்கா? ரொம்ப ஹாப்பி ஆஷிகா லைஃப். அப்பா இவங்க ஹாப்பி, அவர் ரொம்ப ஹாப்பி. அவ்வளவுதான். நைஸ் நைஸ். இங்க வா இவர்ட்ட கொடுங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே. சத்யராஜ் சார் கொடுங்க. அமிர்த். இல்ல ஷோக்கு பேர் பாத்திருக்கிறேனே. சத்யராஜ் சார் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு சார் லைஃப்? நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கூப்பிட்டீங்கல்ல, இந்த திருப்பி அந்த இம்சை கூட கொண்டு உட்கார வச்சிட்டீங்க. எப்படி ஐயா உங்க நட்பு எப்படி போயிட்டு இருக்கு? உங்க நட்பை பத்தி சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கணும் நாங்க. விடவே மாட்டேன். கலாய்க்கிறேன், அமைதியா உட்கார்ந்திருக்கா அவளை பாத்தீங்களா? தங்கம் தங்கம். ஆமா, தரமான நட்பு. தரமான நட்பு, தங்க நட்பு. ஓகே குட். அடுத்ததா வந்து தோ மேல அந்த ரெண்டு பேருமே சரி, ஆனந்தும் சரி டார்லிங்கும் சரி, இந்த பெரிய பணக்காரங்களாம் ஏலத்துக்கு எடுக்க உட்காந்துருப்பாங்க பாரு. கடைசி வரைக்கும் எதுவுமே பேசாம பார்த்துட்டு 2000 5000 லாஸ்ட்ல முடிஞ்சு போறவா பாய் ப்ரோ அப்படி சொல்லிட்டு தலையை அப்படி பண்ணிட்டு போயிடுவாரு. சரி உங்களுக்குள்ள அந்த லவ் எப்படி போயிட்டு இருக்கு? சீரியல் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்போ இல்ல நிஜ வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? நிஜ வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தெளிவா இருக்காராம். தெளிவா இருக்கு. வெரி குட். நீ ட்விஸ்ட் பண்ணி கேக்குறியா? இப்ப பாரு, நீ எவ்வளவுதான் தெளிவா கேட்டாலும் தெளிவாவே ஆக முடியாத ஒரு கேரக்டர் இருக்கு. அதுதான் சோஃபி. பாரு சோஃபி ஃபௌசி மாத்தினா ஃபௌசி. ஃபர்ஸ்ட் வருஷமா நான் வந்திருக்கேன் ஷோக்கு. உடனே அழுக கூடாது. ஆரம்பத்துல எத்தனை வருஷம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நார்மலாவே இப்போ திடீர்னு பாரு வாய்ஸ் கேட்டாங்க பயந்துருவாங்களா இல்லையா? ஃபௌசி உனக்கு எப்படி போகுது லைஃப்? இப்போ இப்படி பண்ணா வாய்ஸ் நல்லா ஆயிடுமா உனக்கு? போது சொல்லு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி போயின்னு இருக்கு? குட் தானே? குட் நம்புறேன்யா. சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு கொடுக்க போறோம் மாப்ள. Okay. அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வச்சு இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத பார்க்க போறோம். இப்போ நிறைய விதமான காதலிங்க பார்த்துன்னு ஆமா. இருக்கிறோம். ஓகேவா? ஒரு சைடு வைல்ட் லவ், இன்னொரு சைடு காமா இருப்பாங்க, ஒரு சிலர் ரொமான்டிக்கா இருப்பாங்க, ஒரு சிலர் ஜிலோவா மஜாவா அப்படி ஒரு டைப்ல இருக்குல்ல. ஆமா. சோ இப்படி பார்க்கும்போது இவங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்தா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உள்ள ஒரு வந்துருக்கு. கிளிகிளிமான ப்ராப்பர்ட்டி. ஆமா அப்படி சொல்லலாம். சோ கண்டிப்பா அதை வந்து நம்ம இந்த மேடையில எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்காக நம்ம ரீல் கப்பல்ல இருந்து ஆஷா கவுடா அண்ட் அருண் வாங்க. இந்த சைடு ரியல்ல இருந்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா என் மாமாவை தான் நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். கூப்பிடணும். மாமா அக்காவை கூட்டிட்டு வந்துருங்க. ஓப்பன் தி ப்ராப்பர்ட்டி. ஓப்பன் தி ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டு எதுக்காக பயன்படுத்துவாங்க ஜெனரலா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இது தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நைட் சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் வந்து பொண்டாட்டி சமாதானப்படுத்துறதுக்காக. இப்போ என்ன பண்றோம்? இது வந்து வாங்கி கொடுக்க வச்சிடலாமா? கொடுத்துறோம். எப்படி அவர் வந்து மல்லிப்பூ வைக்கிறாருன்றதையும் பாக்குறோம். என்ன ரொமான்டிக்கா அதை வச்சு சொல்ல வராருன்றதையும் பாக்குறோம். ஆமா மாமா. ஓகே மாமா, உங்களுக்கு நானே வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன் சரியா? அதாவது இவ்வளவு நேரம் நம்ம கொஞ்சம் லைட்டா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதை பார்த்து அக்காவுக்கு வந்து செம்ம கோவம். ஓகேவா? வீட்டுக்கு போனோடனே உங்களை செம்மையா அடிக்கிறாங்க நீ முத்துறாங்க. சொல்றதெல்லாம் சிச்சுவேஷன் இல்ல, உண்மை. சிச்சுவேஷன் சொல்றாங்க. அந்த சிச்சுவேஷன் அப்படியே சொல்றேன். அவ ஒரு ஆளு, அவ சொல்றத வேற கேக்குற. அவளே பஜார்ல பூ விக்கிற மாதிரி தான் இருக்கறா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பாருங்க மாமா, உங்க முன்னாடி அந்த பொண்ணு நல்லா இருக்குங்களா? சரி ஓகே, சிச்சுவேஷன் சொல்லு. கோவமா இருக்காங்க. சோ இந்த மாதிரி கோவமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அக்காவை சமாதானப்படுத்த போறீங்க அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஓகேவா? கையில ஒரு மல்லிப்பூ எடுத்துங்க. இருங்க, இப்படி கையில எல்லாம் சுத்திக்கோங்க மாமா, அப்பதான் நல்லா இருக்கும். அவர் வீட்டுக்கு தானே போறாரு, வேற யார் வீட்டுக்கு போறாரு? வேற மாதிரி இருக்கு. ஓகே இப்போ மாமா. கோவமா இருக்காங்க தல. என்ட்ரி குடுக்குற தல. எப்பவும் போலதான். எப்பயும் போலதான். திருப்பி சாரி ஃபேமிலி. யாமினியா? ஃபேமிலிங்க. சாமி. இந்த பூ பழம் இது பூ பழம் எல்லாம் ஊது வச்சு ஒன்று வாங்கி பூஜை பண்ணிட்டு அவங்க காலில் ஊந்துட்டு போட்டு அதை மட்டும் தான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். பூ பழம். பூ பழம், கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாக்கெட்ஸ். ஃபேமிலி இந்த என்னது இது வாங்கிட்டு இருக்கு? அல்வாவும் கோவப்படாத சரியா? எல்லாம் நடக்கிறது தான். எல்லாம் நடக்கிறது தான். என்ன நடக்கிறது புரியலையே. அதுல நிறைய அர்த்தம் இருக்கு. எல்லாம் நடக்கிறது தான். சூப்பர் தல, சூப்பர் தல. என்ன நடந்துச்சு மாமா? அடிக்கடிக்கு சண்டை நடக்கிறதுல அதனால எல்லாம் நடக்குதுன்னு ஃப்ளோ. சரி சரியா? உனக்கு பிடிச்ச ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கு இது பிடிக்குமா? பிடிக்காதுன்னு தெரியும், கொடுத்து விட்டாங்க. பூ வச்சு விட்டுமா நானே? கோவப்படாத, பார்க்க முடியல மூஞ்சிய. இந்தம்மா உனக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன அல்வாக்காகவே 10 வருஷம் வெயிட் பண்ணாம நீங்க கோவமா தானே இருக்கணும். அல்வா எல்லாம் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. அல்வா தான் கிடைச்சதா இருந்தா அல்வா வாங்கிட்டு வந்தேன்.
சாப்பிடு. ஓ வேற கிடைச்சா வேற வாங்கிட்டு வருவீங்க. வாங்கிட்டு வந்தோம்னா ஆசையை சாப்பிடணும். அதை விட்டு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு அல்வாலாம் பிடிக்காது, நீங்களே சாப்பிடுங்க. சே எங்க மாமாக்கு வேர்த்திருச்சு மூஞ்செல்லாம். அவன் பயந்துட்டா. கேள்வி பாக்குற மூஞ்சி தானே, ஏன் பயப்படுறீங்க? அவங்க கூட பேசிட்டு இருந்தீங்கல்ல, போங்க அவங்க கூட போயிடுங்க. பேசவே இல்லை, அதுக்குள்ளே பேச. அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் பேசுறது காமெடியா இருந்துச்சு அதனால. சரி வாங்க, நீங்க வாங்கிக்கோங்க. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். என்ன நடக்குது இங்க? சரிங்க போதுங்க. வா வீட்டுக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ஆனா வீட்ல இருக்கு, இதுக்கெல்லாம் கண்டிப்பா இருக்கு. நான் பார்த்திருக்கனே எந்த அளவுக்கு கோவம் வரும் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு உன் போட்டோ வச்சு மெதிப்பான் உங்க வீட்டுல, தெரியுமா? ஒரு ஆளு அல்வா விட்டுறான் மூஞ்ச பத்தியாவது கண்டிப்பா அந்த மாதிரி கரெக்ட். திடீர்னு கை கால்லாம் ஏத்துக்கும் சூரிய. ஐயோ அக்கா முட்டை கிட்ட மந்திரிச்சு வச்சிராத ப்ளீஸ். சாரி. ஓகே थैंक यू, சூப்பரா பண்ணீங்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்துறலாம் நம்ம ஜோடிக்காக. थैंक यू. இப்போ பாருங்க, என்னதான் இவங்க ரீல் பேரா இருந்தாலும் ரியல் ரொமான்ஸே இந்த ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா வந்து இறக்க போறாங்க. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இல்லையா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இதே சீன் ஓகேவா? செம்ம கோவமா இருக்காங்க ஆஷா கவுடா. நீங்க வந்து அப்படியே ரொமான்டிக்கா இந்த மல்லிப்பூ அல்வாலாம் வந்து கொடுத்து கரெக்ட் பண்றீங்க. என்ன நடக்குது இங்க? சரி என்ன மன்னிச்சிரேன். இங்க பாரு என்ன பண்ணாலும் எங்க போனாலும் உங்ககிட்ட தான் சுத்தி வரேன். அதுக்கு நீ எவ்வளவு பொண்ணுங்கள்கிட்டயோ போ, அதுக்கப்புறம் சுத்தி என்கிட்டயே வந்தா அப்படின்னா எங்க போறேன்? நான் டெக்ஸ்ட்டுக்கு மேல எதுவுமே பேசுனது கிடையாது, பண்ணது கிடையாது. அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத. பாரு அப்படின்னா ஆசாசியா உனக்காக போய் வாங்கிட்டு வருவானா? வேற எல்லாருக்குமா போய் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ப்ளீஸ் டா. இல்ல வாங்கிக்கோடா. இல்ல ப்ளீஸ். இங்க பாரு உன்னோட ஃபேவரட் கடையில போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கால்ல விழு. கால்ல விழு. இதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்ண? இந்த ஒரு நிமிஷம் புடி. இதெல்லாம் கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே. இதை நீ ஃபர்ஸ்டே கேட்டிருக்கலாமே. ஒரு 100 எனக்கு என்னைக்கு கூட மட்டும்தான் அந்த ரொமான்ஸே வரும், அந்த ஐ கான்டாக்ட். சண்மதி என்ன உன் வீட்டுக்காரங்க டான்ஸ் ஆடி பிரபுதேவா சார்ட்ட அவார்டு வாங்கின மாதிரி சிரிச்சுன்னு இருக்க. இன்னொரு பொண்ணு அவர் கூட தான் ரொமான்ஸ் வருது. அருண் பூ வைக்கும் போதே நான் ஃபீல் பண்ணேன். கெனி பூ வச்சிருந்தா இவன் எப்படி ஃபீல் பண்ணிருப்பா. நீ குடும்பமா சேர்ந்து அருண் காதுல பூ வைக்கிறீங்க தெரியுதா? இதுவே அப்படி பண்ணாதீங்க. நைஸ் ஃபேமிலி, வெரி குட் ஃபேமிலி, கங்க்ராச்சுலேஷன். இப்போ வந்து கென்னியோட தான் ரொமான்ஸ் வரும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. எனக்கே பயங்கர கோவமா இருக்கு. இன்னைக்கு நீ ஆட போற ஆட்டம் நெக்ஸ்ட் உன்னை டிஜேடியில் எல்லாரும் கூப்பிடணும். நீ உன்னை டான்சர் அருண் தான் எல்லாரும் அழைக்கணும். இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டாக் டான்சர்னு பயோல மாத்தணும். கென்னி மூஞ்சி வாடணும். சண்மதி மனசு மாறணும். ஓடுங்கடா பாட்ட. வெக்கம் வருது. உனக்கு வரவே வராத விஷயம் அதெல்லாம். இப்படி என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஆஷா வெக்கலாம் பண்ற? மைக்ல சொல்லு. எனக்கு பயங்கரமா வெக்க வருது. ஏங்க வெக்க வருது தெரியல. ஏன்டா நான் கேக்குறேன். இல்ல அவரோட ஆடும்போது வெக்கம் வரல, இப்ப மட்டும் வருது. அவனோட ஆடும்போது தான் அதிகமா வெக்க வந்தது. சோ அவனை நினைச்சிட்டேனா இவனை பார்க்கும்போது. துரோகம். சூப்பர். கென்னி யோசிக்கிறான், ஆஹா நமக்கு எங்கேயோ மச்சல்டா. இந்த சைடு பொண்டாட்டி பூவை இருந்து, அந்த சைடு பார்த்தா டான்ஸ் ஆடுந்து இன்னொன்னு. இப்ப நான் என்ன எதுவும் சொல்றதா இல்ல. அருண் பர்மிஷன் கொடுத்தா நீ ஆடலாம். பாத்துக்கோ. வந்து தொலை. என்னடா மோசமான குடும்பம் இது. லக்கா மாட்டிக்கிச்சி லக்கா மாட்டி வான்னு சொன்னா
ஒய்ஃப் ஒரு நிமிஷம் பார்க்கணும் இல்ல வரவா அப்படி கேட்கணும். அம்மாவாசை காக்கா வடை வச்சா வர மாதிரி வாடா காக்கா எப்படா கூப்பிட்டா. சரி அதான் ரெடியா உட்காந்துருந்தேன் எப்போ வரலான்னு. சரி அவர் வான்னு சொன்னோன்னு அப்படியே வந்துட்டேன். சூப்பர். நீ அவர் கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாரு. இவன் அடிபட்ட சாக போறான்டா. நீ திருந்தவே மாட்ட. வந்துரு மறைவே வந்துரு. நீ நடிக்காத. போன்ல ரெக்கார்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு பாத்துன்னு இருப்ப. வித்தியாசம் நீ. ஐயோ வைஃப்க்கு பயப்படுறாளா நீ? ஒரு சாங் வரைக்கும் அலௌட். அதுக்கு மேல வந்துட்டு நம்ம ஆமா குழந்தைங்க சொல்லுவாங்க 1 hour தான் உங்களுக்கு டிவி பார்க்கணும். 1 hour தான் முக்கியம். நல்ல ஃபேமிலி. ஒரு சாங் ஆடிட்டு வந்துறணும். ஓகேவா? ரெண்டாவது சாங் ஏன் போன அப்படி திட்டுவாங்க. ஆமா தியாகினா எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க? வெள்ளை சட்டை போட்டுருப்பாங்க. பாத்திருக்கியா? ஆமா மாப்ள பார்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல இப்போ வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் வீட்ல அப்படி இந்த மேல இருந்து ஊஞ்சல் இறக்க வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல ஊஞ்சல் இறக்கி வச்சிருக்கோம். உனக்கு அப்படி தோணுதா? எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? சொல்லு. அப்படியே மீனா இதுல உட்கார பிரபு அதுல தள்ள என்னவென்று சொல்வதம்மா. நீ பாடாதானே சொல்றமா? நீ இந்த சீனை மட்டும் சொல்லிரு. பாட்டுலாம் நீ பாடி கட்டதல்ல. ஓகே சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு கப்பல் இங்க கூப்பிட போறோம். கூப்பிட்டு கேம் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இப்போ வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல் கேம்க்கு யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிங்கொய்யால வெட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அடிச்சு போயிடுவேன். என்ன கேம் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஓ பொழுதுபோக்கு நான் தான் எடுத்தனா உன்னை இப்ப கேட்டு விட்டு நான் இங்க கொழுக்கட்டை மட்டும் அனுப்புனா போதும் போலயே. ஏன் அப்படி விட்டுறாங்க? இந்த 14ன்ற நம்பரை யார் பிரேக் பண்ண போறா அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம்ல. எஸ் சோ அதுக்காக ஆதர்ஷ் அண்ட் ஆஷிகா நம்ம ரியல் கப்பல் எப்படி கொலக்கட்டைய ஊட்டி அவங்க திறமையை காட்டினாங்களோ அந்த மாதிரி நம்ம ரியல் கப்பல் வந்து என்ன வந்து பண்ண போறாங்க, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாத்துடலாமா? அதுதான் இருக்கும் இல்லையா? அதே இல்ல வேற செக் பண்ணு. சோ அது என்னன்னு பார்த்தோம்னா டடா சோ இவங்கலாம் வந்து காதல் ஜோடிகள் அப்படின்றனால ரோஜா பூ இருக்கு. இவங்க வாயில அந்த ரோஜா பூ இருக்கும். அப்படியே அவர் இங்க பறந்து வந்து கவ போறாரு. நைஸ். ஓகே நைஸ்ல ஸ்டார்ட் பண்றோமா?
டைமுக்குள்ள அவ்வளோ ஒரு கண்ணுல அவ்வளோ ஒரு காதல பார்த்தோமே நீங்க ரோஜா மாப்ள. அவர் அந்த சைடு படுத்திருந்தாரு. கண்ணெல்லாம் நீ எப்படி பார்த்த? நான் இவ கண்ணு உங்களுக்கு ஒண்ணு தெரியல. நீங்க கண்ணுல காதல பார்த்தேன். நான் இவ கண்ணு சொன்னேன் மாப்ள. அதே அவர்கிட்ட சொல்றேன். அங்க சொல்லு. மாப்ள போ மாப்ள, எனக்கு ஒரே மன வருத்தமா இருக்கு. பேசாம இந்த ஆங்கர் தொழிலுக்கு வந்ததுக்கு நானும் ஏதாவது ஆர்டிஸ்டா உட்கார்ந்து இந்த மாதிரி ரோஜாலாம் கவி இருக்கலாம், லட்டுலாம் சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கீழ நிறைய இருக்கு பாரு. அதே கவின்னு போ. ஏன்டா? ஏய் சூப்பரியோ. அவர் ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். தல வாத்தல. யார வேணா கூப்பிடு, அவ மட்டும் வேணாம் மாப்ள. அழகா சொன்னோம். ஆக்சுவலா வந்து ஆரம்பத்துல இருந்து அவள நான் கேட்டேன். ஏய் நீ சொல்றீ நீ லவ் பண்றியா இல்லையா? பக்கத்துல இருக்கவன் பொண்டாட்டி தானே. ஏய் ஆயிரந்தும் பொண்டாட்டியா இருந்தாலும் என்ன? ஏய் அடுத்து என்ன சொல்ல போற? மன்னிச்சிரு, அது தப்பா வந்துருச்சு. ஐ அம் சாரி. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீயே டீல் பண்ணு. என்ஜாய் பண்றீங்களே, உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் நல்லாவே புரியுமே. நல்லா அவர் சொல்றதெல்லாம் புரியுதா? இல்ல இதெல்லாம் எப்படின்னா வாடா மச்சா வீட்டுக்கு அப்புறம் வச்சுக்கிறவனுக்கு அப்படின்னு. அப்புறம் வச்சிருக்க உனக்கு அவர் இங்கே வச்சிருக்காருன்றாரு. சும்மா பேசிக்கிட்டு இருந்தவா. இங்க வந்து நிறைய ரோஜா பூ இதெல்லாம் காதல்லாம் பார்த்து ஒரே லவ் வைப்ஸா இருக்கு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு லவ் வைப் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, சரி, அந்த ஊஞ்சல் மேல இவங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடிகளா உட்கார்றாங்க. இந்த ரோஜாவெல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு ப்ரொபோசல் சீன் நீங்க நிகழ்த்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். சோ ரெடியா ப்ரொபோசல் சீன் பண்ணிடலாமா? ஏறி உட்காருங்க, தூக்கி உட்கார வைங்க உங்க வைஃப. பட்டிக்காடி ஒரு பூ 4 ரூபாய். உங்கள் பார்த்தனால நான் ஒரு வேற லோகத்துக்கு போயிட்டேன். வேற லோகத்துக்கு உங்கள் கூட ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்பவுமே என்ன இந்த ரோஜா பூ மாதிரியே பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நீங்க ஏதாவது இது வரைக்கும் இவர்கிட்ட நான் சொன்னதே இல்லை, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஐ யூஸ் தி ஸ்டேஜ் as an opportunity-னா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? எவ்ரிடே சேர்ந்து நடிக்கணும்னா டெஃபினட்டாக ஒரு கனெக்ஷன் வேணும், ஒரு பாண்ட் வேணும். அவருக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியாது இருக்க ஒரு இது எனக்கும் தெரியாது, நானே கொஞ்சம் மேட்ச் பண்ணி அப்படி பேசுகிறேன். பட் அவருக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து நானும் கற்றுக்கிட்டு ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் ஹிம் as my co-star. லவ்லி 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 லவ்லி. நீங்க வந்து இப்போ வேற கெட்டப்ல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நீங்க தான் மாறின்ற கன்ஃபியூஷன் கூட வந்துடலாம். அதனால நான் என்ன பண்றேன், அதனால நெத்தியில கை வச்சு அவரை பத்தி அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ஒரு 2-3 வார்த்தை. ஓகே. சீக்கிரமே அவர் வீட்டுல ஒரு குழந்தை வரும். கல்யாணத்துக்கு முன்னாடியே? அப்படியா? யூ ஆர் மேரிடா? மேரேஜ் ஆகி இதெல்லாம் பண்றீங்க? வா நீ வா கட்டேறா. இல்ல சீரியல்ல கூட சீக்கிரமே. ஓ சீரியல் மேடம், யூ ஆர் டாக்கிங் அபௌட் சீரியல் ஆர் ரியல்? போத். சத்யா and ரம்யா வாங்க. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி வைஃப் அங்கே இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஊஞ்சல் மேலே அப்படியே குப்பரை படுத்துக்குவீங்க. ஓகேவா? அதுவும் வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, கண்டிப்பாக இந்த அது என்ன சொல்லுவாங்க, கொழுக்கட்டை என்ன மாதிரி இருக்குமே நல்லா. இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாது. ஓகே, ஸோ கொழுக்கட்டையை வந்து உங்கள் வைஃப் வாயில் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஊஞ்சல்லேருந்து அப்படியே பறந்து வந்து அவங்க வாயிலிருந்து அதை கவ்வ போறீங்க. கொழுக்கட்டைய கவ்வி உங்க திறமைய காட்ட போறீங்க. கலர் குருவி பல்லில் விளக்குனியா காலையில?
இதுக்கு முடி விநாயகர் சதுர்த்திக்கு யார் யாரோ எப்படி எப்படியோ கொழுக்கட்டை சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா இது மாதிரி ஒரு கொழுக்கட்டை கேம் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பான். இன்டர்நேஷனல் கேம்னு சொல்லுவல, கேளு நீயே. நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நல்லது நினைக்கிறேன். இல்ல வந்து இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்டர்நேஷனல் கேம் அப்படின்றதுனால இந்த கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னடா என்ன நினைக்கிறமா நீ? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், புரிஞ்சுதா இல்லையா? இல்ல கொழுக்கட்டையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? சரி இந்த கேம் எப்படி நல்லா இருக்கா? சொல்லுங்க மறுபடியும். மாப்ள என்ன மாப்ள இது? நான் ஆங்கர் மாதிரி தானே பேசுறேன், இல்ல வேற பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கேன்? ரெண்டாவது சொன்னதா கரெக்ட். ஒரு சில உண்மைகளை நம்மளே சொல்றப்போ மக்கள் அதை நல்லா ஏத்துப்பாங்க. ஏன்டா நான் சொன்னது உனக்கு இப்ப புரியலையா? பாறேன். டேய் கூப்பிட்டீங்களா? புரிஞ்சுதா இல்ல? அப்படியே அந்த சட்டை டிச்சு பேப்பர் மாதிரி பட்டு கிஞ்சிரும். ஓ முன்னாடியே புருஷனை போட்டு அடி சிச்சின்னு இருக்குல. புரிஞ்சுதா இல்ல? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சுதுல? போ ஏர் ஊஞ்சல்ல ஏர் போ. அவர் ஹைட் வெயிட்டுக்கு நீ இத மாதிரிலாம் பண்ணலாமா? ரம்யா கல்யாணமே பண்ணிட்டே இத பண்ண மாட்டியா? என்ன பத்தி யார்கிட்டயும் விசாரிச்சியா? சம்பந்தமே இல்லாம நான் வேற அந்தரத்துல போய் தொங்கிட்டு இருக்கேன். பரினா சம்பந்தமா பேசினா இப்படி சாக்கா பார்க்கணும். நான் இப்படி கேஷுவலா விட்டேன் பாரு. ஏன்னா 7 எபிசோட் பண்ணிட்டேன். மாப்ளங்க பழகிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே வை ப்ளீஸ் உங்க இடத்துக்கு போங்க. ஆமா சாமி சலமு பாடி. ஏய் லைனை தாண்டி வர. லைனை தாண்டி வர ரம்யா. வரண்டி. ஏய் ரம்யா ரெடி. ஐயோ வாய் தர தாண்டி இருக்குல. என்ன சொல்ற? சூப்பர் அம்மா. கேம் முடியதுக்குள்ள அனுமார் மாதிரி ஆயிடும் போலயா. மூஞ்சி இதெல்லாம் குழந்துக்கு போகுது என்ன? பல்லு வேற கலர்ல இருக்குன்னு நினைச்சு நாங்களும் விட்டுருவோம். தொண்டாளிக்கு வர தண்ணி விடுகளா. என்னடா இது? பரினா இங்க வா. மாப்ள நீ நல்லா தான ஆட்ற மாப்ள. நீ ஆட்டு கொஞ்சம். ஐ மீன் ஊஞ்சல் ஆட்ற மாப்ள. நீ ஆட்டு. Okay 30 seconds more. டாபர்மேன் மாதிரி பண்ற மாமா. முழுக்கு ஏய் ஓகே ஃபேண்டாஸ்டிக் கேம். செம்மையா விளையாடுனீங்க ஆக்சுவலா. எப்படி இருந்துச்சு கேம்? இப்ப நான் கேட்ப கோச்சுமே இல்லாம சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு இந்த கேம்? எனக்கு தான் ரத்தம்லாம் வருது. பல்லு வச்சு அது எடுக்கும் போது அது பல்லு பட்டுருச்சு. ஏன் எனக்கு புரியல. நீ என்ன ஏன் இப்படி பண்ற? ஃபாரின்ல டாக் ஷோக்கெல்லாம் டெரரான நாய் வரும், பிட்புல் அந்த மாதிரி போய் கடிக்கிற கொழுக்கட்டை தான் சாப்பிடுற. பாக்குறது தான் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அடி பாவி. பட் இருந்தாலும் அந்த அவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு ரத்தம் வர அளவுக்கு இந்த கேம் விளையாண்டதுக்கு ஓகே மாப்ள. எத்தனை கொழுக்கட்டை இருக்குன்னு எண்ணிட்டோம் மாப்ள. 20 இருந்து தான். இல்ல என்ன ஆங்கர்னு சொல்லி வர சொன்னாங்க. இந்த மாதிரி பேசணும். ஆங்கர்னால இதெல்லாம் தான் பண்ணணும். போ. இத பண்ணுமா? ஓகே மாப்ள. பேசுறது சரின்னு தான் இந்த வேலை கொடுக்குறோம் மாப்ள. அதாவது என்னன்னா 1 2 3 4 5 6 20 கொல்கட்டைஸ் வச்சிருந்தோம். அதுல வந்து 6 தான் பாக்கி இருக்கு. அப்ப நான் எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க தெரியல உங்களுக்கு? தெரியல நீயே சொல்லு. நான் மேக்ஸ்ல வீக் 14. ஓகே 14 சாப்பிட்டுருக்காரு சொல்ல முடியாது. 16 கவ்வி இருக்காரு அப்படி சொல்லலாம். ஸோ இந்த அட்டாக் வந்து 14 நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. 14ன்றது உண்மையிலே கஷ்டமான விஷயம். அதுக்கு ரத்த காவலாம் கொடுத்துருக்குது எங்க டார்லிங். ஸோ அதுக்கு வந்து பெரிய 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 நன்றி. நீங்க வந்து உங்க சீரியல்ல இந்த பயங்கரமா வில்லத்தனம் அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து சிச்சுவேஷன் என்னன்னா கொல்கட்டை அவங்க பண்ணது நல்லா இல்ல. ஸோ அதனால நீங்க அது அவங்களுக்கே ஊட்ட போறீங்க வில்லத்தனமா. கமான் சத்யா ஆக்ஷன். பேசுடா கொல்கட்டை வேற கவுண்டா. உங்ககிட்ட எவ்வளவு நாள் ஆசையா அந்த கொல்கட்டையை பண்ணுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா அந்த கொல்கட்டை? உன் மூஞ்சிய போல இருக்கு. நான் இப்போ நீ இந்த கொழுக்கட்டைய என் முன்னாடி சாரி கொழுக்கட்டைய நான் வந்து நீ சாப்பிட்டே ஆகணும். ப்ளீஸ் சாப்பிட்டுடு. சாப்பிடு.
அந்த குழந்தை மூச்சு விடுவனே திணறுது. உண்மையிலே பண்றான். உண்மையிலே வில்லன் தான் மச்சான் நீ. டேய் கணவர் நல்ல பேர் வாங்கணும், நல்ல நடிகர் ஆகணுன்றதுக்காக உயிர் தியாகமே செய்யலாம்னு துணிந்த நீ. உனக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விஜய் ப்ரோ இங்க யார் அது? அவ சார் நீங்களா? எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை இருக்கு. இல்ல உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு எனக்கு தெரியும். இல்ல அந்த ஊஞ்சல்ல உட்காரணும் ரொம்ப ஆசை. ஏய் பா கூப்பிடுங்க பா. வாங்க சார் வாங்க சார். நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சிங்கதப்பா. ஹாய் சார். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லணும்ல. இப்படி திரும்புங்க சார். அது எப்படி நீங்களே சொல்றீங்களா? அதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நீ என்ன தூக்கி அதுல உட்கார வைக்கிற. வெறுப்பேத்தாத. ஆசைப்படுறாரு தூக்கி உட்கார வை மாப்ள. ஆமா இருங்க சார். அம்மா அமுல் பேபி மாதிரி ஈஸியா ஏறுறீங்க. எவ்வளவு வேலை இருக்கு. வேட்டி அவர கூடாது, முதுகு புடிச்சு கூடாது. எத்தனை கொழுக்கட்டை சாப்பிட்டீங்க? ஒண்ணு கூட கொடுக்கல மாப்ள. இருங்க சர்க்கம்ஃபரன்ஸே வரலையே. ஏறு முதுகுல ஏறுங்க. மேல ஏறி போயிட்டீங்களா? ரொம்ப கஷ்டம் சார். யாருக்கு? எனக்கு இல்ல மேடம். எப்படி மேடம் சமாளிக்கிறீங்க? எங்க வீட்ல இப்படி ஊஞ்சல்லாம் போடுறது இல்ல சார், அதனால தான். இந்த மாதிரி பண்ணுவாரு தெரியல மேடம். இன் ஜெனரல் கேக்குறேன் மேடம். எப்படி ஹேண்டில் பண்றீங்க? தரையில தான் எல்லாமே செட்டப் எல்லாமே. தரையில தான் எல்லாமே வா மாப்ள. இது என்ன சோ மாப்ள. சார் பாக்குறதுக்கு அப்படியே அழகான விநாயகர் மாதிரியே இருக்கீங்க. அங்க பாருங்க. அப்படியே இங்க பாருங்க. ஆமாப்பா. சாமி இது ஆசாமி. அங்க பாருங்க இங்க பாருங்க. பரதைப்பட்ட என் பொண்டாட்டி வந்திருக்கால. பாவம் அவளையும் கூட்டு உட்கார வச்சுல. சரியா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த பிற ஜி தமிழ்ல நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேற்றுவாங்க. கரெக்ட் தானே சார்? இதுங்க நாங்க ஏதோ தீவு தீடல ராட்ன வச்சிருக்க மாதிரி நீ எக்ஸிபிஷனுக்கு வந்த மாதிரி வா 10 ரூபா கட்டிட்டு 2 ரவுண்ட் போலாம். ஜி தமிழ் வந்திருக்கோமா? ஓகே அங்கிள் நோ ப்ராப்ளம். அவன் இறக்கி இரு சார். சார் அந்த படிக்கிட்டு எடுத்துக்கோங்க சார். ஈஸியா சொல்லிட்டேன். எப்படி இறங்குவா அவரு? அவள என்ன நினைச்சு நீ என்ன? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி ஒருகி அழுதுருச்சு. ஓகே மாப்ள, அதாவது இந்த அமேசிங்கான கேமோட முடிவுல ரியல் கப்பிள் வந்து பார்த்தனா 14 கொழுக்கட்டைகளை வந்து கவ்விருக்காங்க. ஓகேவா? ஆனா நம்ம ரியல் கப்பல் எவ்வளோ ரோசஸை கவ்விருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 ரோசஸ் கவ்வி அவங்க தான் இந்த ரவுண்டை வின் பண்ணிருக்காங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நல்ல கப்பல் வைபா ஒரு வேலண்டைன் வைபாவே போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ரவுண்டும் இருக்க போகுது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு டைட்டானிக் போஸ்டர் ரீக்ரியேட் பண்ண போறோம் மாப்ள. காதலின் சின்னம், காதலின் அடையாளமா இருக்கிற ஒரு விஷயம் அது. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ண போறோம். அது ரோஸோட டிராவல் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? ரீல் சைட்ல இருந்து ஒருத்தங்க, ரியல் சைட்ல இருந்து ஒருத்தங்களை கூப்பிட போறோம். ஓகே மாப்ள, ஃபர்ஸ்ட் கூப்பிடலாமா? யாரை கூப்பிட போற? ரீல் சைடுல இருந்து ஆனந்த் அண்ட் ஸ்வாதி வாங்க. உன் கூட தான் போட்டோ புச்ச டச் போன்ல கேக்குறீங்கல்ல? பிரவீன் அண்ட் ஐஸ்வர்யா நீ மூணுல உன் கூட தான் போட்டோ புச்ச டச் போன்ல டச் பண்ணி. ஓகே மாப்ள, சோ இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னா நீ சொன்ன மாதிரி அந்த டைட்டானிக் போஸை வந்து அழகா ரீக்ரியேட் பண்ண போறோம். டைட்டானிக் போஸ் எப்படி இருக்கும்? ஒரு வாட்டி பண்ணி காட்டலாமா? எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா? இப்படி பண்ணா உண்மையாலுமே எது டைட்டானிக்ன்றது கன்ஃபியூஸ் ஆயிடுற காரணத்தால ஒரு சின்ன மாற்றம் பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள நீங்க ஹோல்ட் பண்ணிக்கணும். அவங்க உங்க கால் மேல ஏறிப்பாங்க. அவங்க டைட்டானிக் போஸ்ட்ல இருப்பாங்க. இங்க இருந்து போகும்போது இங்க இருந்து போயிட்டு அங்க ரோஸ் அவங்க கையில எடுப்பாங்க. எடுத்துட்டு வந்து இங்க டிராப் பண்ணணும். ஓகே, யார் சீக்கிரமா அந்த ரோசஸ் எல்லாம் இந்த பவுல்ல வந்து எடுத்துட்டு வந்து ஃபினிஷ் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். வாழ்க்கை அப்படின்ற கடல்ல கப்பல் எப்படி நீட்டா போணும், எப்படி டிராவல் இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. 3 2 1 your time starts now.
இஸ் ஓகே. வா 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 வா. வா போ. சீக்கிரமா வா. கொஞ்சம் weight ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. சரி வா. எப்படி தாங்குறான் பாரியா பொண்டாட்டிய. இவனை சொன்ன. பொண்டாட்டின்ற சீரியல்ல பொண்டாட்டி தானே மாப்ள. நீ ஜீ தமிழ் சீரியல்லாம் பாப்பியா மாட்டியா? ரெகுலரா பாப்பேன். சொல்லு என்ன டைமுக்கு வருது உங்க சீரியல்? 10 மணிக்கு வருதான் பாரு. ப்ரமோஷன் பண்றாங்க இந்த கேப்ல கூட. ஈஸியா இருக்கு. அண்ணா அந்த வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். ஏய் ரொமான்டிக்கா போறனா கவர்ல போட்டு போற மாதிரி போற. சரி இப்போ ரொமான்டிக்கா போய்டா. பாரு. மாப்ள என்னங்க? ஏய் சொல்லி கொடுத்துட்டோம்ல. ஓகே இப்ப பிரவீன் பாடிட்டே அவங்க வைஃப வந்து தூக்கிட்டு போறாங்க. கமான் பிரவீன். ரெடி பிரவீன். கவிதைகளா கனவுகளா கயல்விழியே நான் நிகழ்வதுவா நடப்பதுவா எங்க நடக்குது? ஓகே மாப்ள ஸோ பார்க்கும் போதே தெரியுது ரெட் ரோசஸ் தான் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு. ஸோ ஆப்வியஸா நம்ம ரியல் பேரை விட ரீல் பேர் அடிச்சு தூக்கிட்டாங்க. செம்ம கியூட்டாவும் இருந்தது உங்களை பார்க்கறதுக்கு. டக்கு ரொமான்டிக்கா அப்படின்னா வாயில அந்த ரோஸ் வச்சுக்கிறாங்க. ஆக்ஷன் அப்படின்னா அங்க இந்த தூக்கி அடிப்பாங்க. என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடும் வந்து அவங்க ஒரு பெரிய எஃபர்ட் போட்டாங்க. எப்படிலாம் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் கிரேட் கிரேட் கிரேட். சூப்பர். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ டார்லிங். தேங்க் யூ தேங்க் யூ. மாப்ள என்ன கேம்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுல யார் வரப்போறா அப்படிலாம் சொல்லுவோம். நீ வரப்போறவர் என்னோட ஃபேவரட் மாப்ள இவரு. உன்னோட ஃபேவரட் இல்ல என்னோட ஃபேவரட்னு சொல்லு. ஓகே சோ உன்னோட மாமா உன்னை கூப்பிடுறியா? மாமோய் சிங்கம் களை இறங்கிருச்சு. என்ன மாமா எவ்வளவு நேரமா நான் இங்க இருந்து உங்களை சைட் அடிச்சுட்டே இருக்கேன். என்ன ஒரு வாட்டி கூட நீங்க பார்க்கவே இல்லை. இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா யாரை பார்க்கறனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணு. இல்ல எப்படி இருக்கும்னு கேட்கணும் வேணாமா? அதெல்லாம் அவர் பார்த்து பாரு. ஓகே மாமா வாங்க கண்ணை கட்டிக்கலாமா? கண்ணை மூடிட்டு அதுக்கு அப்புறம் சொல்லு கண்டென்ட். இப்போ கண்ண பொறுமையா சாக்க வர்றதா இல்ல. பவுன்சர் 4 பேர் இருக்காங்க கூப்பிடு. இப்ப மாமா வச்சு என்ன பண்ண போறீங்க? மாமா என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா மாமாவோட காதல் வந்து தெய்வீகமானது, உன்னதமானது, உயர்ந்தது, பயங்கர ஸ்ட்ராங். சோ அந்த காதல் எவ்வளோ வந்து ஸ்பெஷல் அப்படின்றத கண்ணை மூடியும் காதல் வந்து வெல்லும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்ட போறாரு. என்னடா சொல்றீங்க? சோ தல 6 பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. அதுல நடுவுல உங்களுடைய ராணி அவங்களும் உட்கார்ந்திருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? போறீங்க ஹெட் எப்படி டச் பண்றீங்க. டச் பண்ணி பார்த்து எங்க உங்க தேவதை இருக்காங்கறத கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. அருவா அப்ப தேவைப்படாது. தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். கண்டுபிடிக்கலாம் விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஐயோ அதான் கஷ்டம். என் மேல ஆசை இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு வச்சிராதீங்க. உங்க வைஃப் எதுன்னு கண்டுபிடிச்சு வைங்க. புரியுதா? ஓகே 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 மாமா. அப்படியே சுத்தி விட்ட மாமா. நில்லு மாமா. சுத்தி விட்டு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியாது. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. என்ன ஹெட் மசாஜா? இல்ல சாரிங்க நான் என்ன இப்படி ஆனா கண்டிப்பா உட்காந்துருக்காங்கல்ல. ஏங்க பெண் என்ன புரியலையே. என்ன இல்ல ஹேர் பின் தெரியுங்களா கால்ல குத்தி விட்டது? மாமா எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்கு? எல்லாமே இருக்கு. விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு தான் ஜாலி பழகுது. என்ன ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப நேரம் தடவிட்டே இருக்கீங்களே. அவ சடை போட்டாம தானே வந்தாங்க. கண்டிப்பா இவரோட மூளை நரம்புகள்ல பாதிப்பு இருக்கு. யாரோ இவரை கம்பியால பலமா தாக்கியிருக்காங்க. ஐயோ இப்போ இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இவ்வளோ பெருசா கொண்ட போடலையே. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இல்ல இல்ல இது நீங்க ஏங்க
பொண்டாட்டியை கண்டுபிடிக்க சொன்னா ஃபரீனா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிறைய பூ வச்சிருந்தாங்கல்ல அதான். மாமா அவ்வளவுதான், எனக்கு அப்புறம் யாரும் இல்ல, அங்கதான் இருக்காங்க, போங்க. மனைவி அமைவர் இறைவன் கொடுத்த வரம். இருக்காங்களா? இருக்காங்க, உங்களுக்காக இங்கேயே இருக்காங்க. இல்லைங்க, இதுல யாருமே என் ஒய்ஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை என்னன்னா என் ஒய்ஃப் தலையில் வந்து அடிப்பட்ட சின்ன வயசில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அது அடிப்பட்டினது அங்கே ஒரு இங்கே ஒரு பெண்டு, அதாவது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க அந்த பெண்டை ரொம்ப நேரமா. ஆமாம், அந்த பெண்டு மாட்டல எங்கேயும் மாட்டல. நீங்க மாட்ட போறீங்க அந்த பெண்டு கிட்ட, தெரியல. ஐயோ, இருக்காளா? அப்ப இருக்காங்க. ஓகே மாமா, ஃபைனல் சான்ஸ் மாமா. நீங்க மண்டைய பெண்டா தான் இருக்குல்ல? இல்ல இல்ல, இல்ல கரெக்டா தான் இருக்காங்க. 6 மாசமா இப்படியே பண்ணியிருந்தா அதனால எரியுமே உங்களுக்கு. ஃபேன்டாஸ்டிக் மாமா. மாமா உங்க கண்களை திறந்து நீங்களே உங்க வைஃப பாத்துருங்க. நாங்காலி மொத்தமா சேர்த்து யோசிச்சான நீ. இல்ல இப்ப இந்த கலரிங் பண்ணதுக்கு அப்புறம் நரநரன்னு ஆயிடுச்சு. ஷாம்லி, how happy are you? இதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க, நீ கண்டுபிடிக்கணும்ல. ஷாம்லி, இதெல்லாம் இல்ல, வேலைக்கே ஆகாது. பாரு, ஏன் மண்டையை தான் தொட்டு அவர் நானுன்னு கண்டுபிடிச்சாரு. அதனால மாமா, ஐயோ தயவு செய்து வச்சுக்கோ பண்ணா. பரவாயில்ல, மடியில வச்சுக்கிறேன். பச்சுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வச்சுக்கிறேன். சரி, இதே மாதிரி நான் உட்கார கண்டுபிடிக்கிறேன். நீ ஈஸியா கண்டுபிடிப்ப, ஈஸியா கண்டுபிடிப்ப. ஆனா இவங்க எல்லாரும் நீங்களே வேணா கண்ணை கட்டிட்டு நீங்க பாருங்க, எல்லாரும் முடியும் ஒரே மாதிரி. எனக்கு புரியல, உங்க பொண்டாட்டி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏன் எல்லாரையும் போய் பார்க்கணும்? எது நீயா? எழுத்து லென்த் பாத்துக்கணும்ல. எல்லாரோட லென்த் எப்படிங்க டெய்லியுமே லென்த் பார்த்துட்டு இருப்பேன் நான். ஷாம்லிஜி, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா இந்த பூ அங்க கிஃப்டா கொடுத்துறேன்றாரு. ஓகேவா? வை இப்போ. ஆனா 10 வாட்டி சொல்லாத. ஏய் மாமா, என் தலையில ஏன் வைக்கிற? அங்க போய் வை. உன் தலையில வைக்கிறக்கே வைக்க வராது. முடியல, போய் வை போ. ஃபரீனா ஆசைப்படுறா, போ. பஸ் ஸ்டாண்ட்ல வைப்பாங்களா, அது மாதிரி வைக்கிற மாதிரி வைக்க கூடாது. கொஞ்சம் ஃபீலோட நல்லா அழகா வைக்கணும். ஓகேவா? மியூசிக் ப்ளீஸ். வைக்கணுங்கிறீங்க. போடுங்க, எடுத்துட்டேன். எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஃபுல் ஹாப்பியா வைக்கறாங்க அவங்க. இல்லங்கடி. எக்ஸ்பிரஷன் பாத்தீங்களா நீங்க? என்ன இத மட்டும் நீ பாரு. அந்த செப்பு போடுதல. அம்மா திருப்பி பாத்தீங்க. மனுஷனானே அவன், நல்லா இருப்பானா அவன். ஓகேவா? ஓகேங்க, போதும். இப்படிதாங்க ஷோல ஆரம்பிக்கும். தடுத்துடணும். அக்கா என்ன நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் போலயே உனக்கு? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பாத்தியா, புவி இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. ஒரு நிலைமை இங்க வந்துடாமங்கிறது உனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். பாரு கையை எப்படி பிடிச்சிருக்காமா. இப்ப போங்க. அவர் போன்ல இருந்து எல்லாம் என்கிட்ட தான் இருக்கும். எங்கேயுமே போன் உங்ககிட்ட இருக்கு, அவர் அங்க நின்னு இருக்காரு. நீ போனே வச்சிருக்க. போன் நம்பர் என்ன மாமா? நம்ம ஜிபேல பேசுவோம். ஜிபேலயா? வா போலாம். பை பை. டாடா பண்றாரு. டாடா பண்ண. மாப்ள
என்ன மாப்பிள்ள விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னு கூட்டு வந்துட்டு கொழுக்கட்டையை ஊட்டுறீங்க, ரோஜா பூ குடுக்குறீங்க, இப்போ ஒரே பலூன்லாம் ஹார்ட்டின் பலூன்லாம் வச்சு லவ் வைப்ஸா இருக்கே மாப்பிள்ள, என்ன கதை? இந்த ஒரு வைப் எதுக்காக இப்படி ஒரு கேண்டில் லைட் டின்னர் ஃபீல்ல செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு கேம் இருக்கு. அந்த கேமுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேமே பல ஏரியாக்களில் விளையாட ஆரம்பிச்சாங்கன்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது யார் பார்த்துருக்கான்னா அந்த 2-3 கேரக்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. யாரை கேட்கலாம்? இந்த செட்டப் என்னன்னு எனக்கு தெரியாது, சொல்லிட்டாங்க. ஐயோ, இந்த செட்டப் நான் இந்த செட்டப்ப சொல்லல, இந்த விளையாட்டு செட்டப் எப்படின்னா தெரியாது. நீ ஏன் தப்பா நினைக்கிற? நான் நினைக்கலக்கா. இப்போ ஏன் தெரியாதுல உங்களுக்கு? தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுதான் நீங்க உட்காரணும். உட்காரு. அவசரப்படக்கூடாது. உட்காரணும். நீ குதிச்சா புவி பவுன்ஸ் ஆவறா. ஐயோ கமல் கமல் என்ன கமல் வந்ததுல பேசவே மாட்டீங்களே, சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கத பார்த்தா என்ன மாதிரி கேமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயே சொல்லுங்க. தெரியல, அந்த ரப்பர் மாதிரி ஒரு ரவுண்ட்ல உள்ள சுத்தி பலூன் உடைக்கணும்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க சேனலுக்கு வர்றது தான் ஃபர்ஸ்ட் டைம், ஆனா ரெகுலரா சேனல் பாக்குறீங்கன்றது தெரிஞ்சிச்சு. பெர்ஃபெக்ட். சோ மாப்ள அந்த வரலாற்று மிக்க கேம் இப்ப நம்ம வந்து செயல்படுத்த போறோமா? ஆமா மாப்ள, அந்த ப்ராப்பர்ட்டிக்குனே வந்து ஒரு பெரிய மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து இருக்கு. ஓகே. பாரு ஒரு பிஜிஎம் ஓட என்ட்ரி கொடுப்பாரு, பார்த்து மிரண்டு போய்டுவே. ஓகே. என்னடா வருது? கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ வரப்போ ரீல் கப்பலாக இருந்தாலும் சரி, ரியல் கப்பலாக இருந்தாலும் சரி, 2 பேரும் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு உருண்டே ஒவ்வொரு பலூனாக உடைக்கணும். உடைக்க போறாங்க. யார் அதிகமான பலூன்ஸ் உடைக்கிறாங்கன்றத பார்க்கலாம். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ரீல் பேர்ல இருந்து ஒருத்தவங்களை இறக்கலாமா? யார? ரொம்ப நேரமா வளவளன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிற அக்ஷய், கமல் அண்ட் ஃபௌசி, வாங்க. டயர் வெடிச்சிட்டா என்ன பண்றது? அந்த அளவுக்கு விளையாடுவா? டயர் வெடிக்கிற அளவுக்கு? டயர் வெடிச்சிட்டா என்ன பண்றது? இன்னும் நாங்க வாங்கி வச்சிருக்க மாதிரி 30 இருக்குது. ஓகேவா? வேற டயர்லாம் வெடிக்காது, பலூன் வெடிச்சா போதும். உள்ள இறக்க தான் நாங்க உருட்டி விடுறோம். இது எப்படி போறது பலூன் கிட்ட? ஆட்டோ வர கூட்டிட்டு போவேன். ஐயா, இந்த கேம் இன்னும் அவங்களுக்கு புரியலையா? நானும் புவியும் வேணா செஞ்சு காட்டணுமா? செத்துருவனா? வெளியே வர முடியாது. ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. அக்ஷய், நீ உருண்டு போகும்போது எதுவுமே தெரியாதுடா. அப்படியே மெதப்ப. இப்போ டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு பஸ்ஸர் அடிக்கும். அடிச்ச உடனே என்ன பண்ணணும்? அப்படியே அந்த டியூபோட சாஞ்சிரணும். ஸ்லோவா நம்ம சாயிரோம். ஓகேவா? 3 2 1 your time starts now. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உருட்டுங்க. அழகா. டேய், என்ன நடக்குது? Okay guys, come on. ஸ்லோவா. மெதுவா. திருப்புடா. வண்டி திருப்பு. வண்டி திருப்பு. இதெல்லாம் பார்க்க முடியல மாப்பிள்ளை. டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஜீ தமிழுக்கு சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அப்ளை பண்றான்னு மட்டும் பாரு. இப்படிலாம் ஒரு வாய்ப்பு எங்கடா கிடைக்கும்ன்ற மாதிரி. கேம்குள்ள போயிடலாமா? நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்.
வைங்கடா. டேய் 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 வெளில வராத 2 பலூன் தான் அப்படியே உருண்டு உடைச்சிரு. பௌசி ஹெல்ப் பண்ண அவனுக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஐயா இதையும் உடைச்சிருங்க ஐயா. இது வரைக்கும் ஒன்ன மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. இதெல்லாம் கேம்ல இல்லடா. ஒரு வயசான கிழவிய கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு என்னடா பண்றீங்க அக்கா நீ ஒண்ணு பதட்டப்படாத. இதே கேம் வந்து நம்ம ஆடுறோம் சரியா? உன் பேர் கூட ஆடுறோம். ஏம்மா நான் ஏதோ வயித்து பொழப்புக்கு டிங்கி டிங்கி புவி என்ன பார்த்தா பாவமா இல்லையா? இந்த டயர்ல நானும் அவனும் உருண்டேனா அவன் குடும்பத்தை யார் பாப்பா, என் குடும்பத்தை யார் பாப்பா? அதை விட நீங்க 2 பேரும் உருண்டுறதை யார் பாப்பா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இதானா மாப்பிள்ள அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கேம். யோசிச்சு பாரு, இது லைஃப்ல எவனா மறப்பானா? மறக்கவே மாட்டான். அதுவும் இவன் கண்டிப்பா. டேய் டேய் போங்க, வெக்கமா இருக்கு. இது வரைக்கும் எவ்வளோ சொல்ல பார்த்துருக்கேன். கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டான் மச்சான், பேசவே மாட்டான். லாலிங்க எப்படி இருக்கீங்க? லாலிங்க ஷோ ஃபுல்லாக 3 ஹவர்ஸ் போயிருக்கோம். 3 வார்த்தை தான் பேசிடுவோம் அப்படி. ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு ஆர்வம், கீழே இருக்க பலூன் எத்துன்னு வர்றாரு, அதுக்கு புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறாரு. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். மாப்பிள்ள நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள. இதே கேமை உனக்கு ஒரு பேரை கொண்டு வந்து நான் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணி ஆட வைக்கிறேன். நீ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். அவங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லி அனுப்பு. ஓகே தேங்க் யூ so much. எனிவேஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமா உழைத்த உங்களுக்காக ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்தேன். தேங்க் யூ. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான கேம் கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. சூப்பர். தேங்க் யூ. ஆமா மாப்பிள்ள இவனுங்க என்னமோ ஜாலியா விளையாடுனாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தா இந்த கேம்ல ஒரு ஆர்வம் இருக்க மாதிரியே தெரியலையே. கோவா டூருக்கு கான்ல வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லா மூஞ்சியும் சோகமா இருக்கே. ஏன் இன்னும் எங்களை கூப்பிடல அப்படின்ற சோகம் தான். அப்படின்ற சோகம். இப்போ நீ வந்து கூப்பிட்டது வாவ் ரியல் தான்ப்பா அப்படின்ற ஃபீலிங் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். பட் ரியலா எது பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பாத்துறோம் லாஸ்ட்ல. ஓகே சோ யார் கூப்பிட போறா? யார கூப்பிடலாம் அப்படினு பார்த்தனா பாண்டி, கமல் and அகல்யா ப்ளீஸ் வாங்க. அதாவது அகல்யா மேடம் ஃபர்ஸ்ட் எங்க ஜீ தமிழுக்கு வந்து ஒரு குடும்பமா வந்திருக்கீங்க நீங்களும் உங்க கணவரும். பட் இந்த மாதிரி கேம் ஆட போறோம்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு? இல்ல உருள்றத அவங்க கஷ்டப்படுறத பார்த்தேன்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாயிருச்சு. பட் எனிவே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இது மறக்க முடியாத ஒரு டேவா மாற போகுது உங்களுக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ளீஸ் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, Kamal and Akulya, your time starts now. ஹவுசி அக்ஷய் அங்க பாக்காத இங்க பாரு. நீ பண்றப்ப எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. டாப்பா போடட்ட என்னடா காலையே முட்டு கொடுத்து புரட்டு தான் வந்து கூப்பிடா வணக்கம்லாம். ரீல் கிட்ட இருந்த வேகம் இல்லையே. ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு?
மேடம் சொல்றாங்க இனிமே கூப்பிடுவேன் ஷோக்கு. ஐயா பாட்டு. They finished it within seconds, da. என்ன இருந்தாலும் மேரிட் கப்புள் தான்டா. சப்பா முடியல. நல்ல வேளை எவனும் பார்க்கலப்பா. சொன்னாப்பானா என்ன தலை சுத்துதா? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்டிவா விளையாண்டதுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் முதல்ல. ஐயோ கமல் அண்ட் அக்கல்யா என்ன இவ்வளோ டேலண்டடான ஒரு கப்பலா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இப்படி ஆரம்பிச்சு சொய் 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 சக்திமான் மாதிரி சர்ன்னு முடிச்சு விட்டாரே. அதான் மச்சான் அண்டர்ஸ்டாண்டிங். ச்சே ஒரு ரியல் கப்பல் அப்படின்னா இதான் அண்டர்ஸ்டாண்டிங், இதான் டிராவல். ஸோ இதுலயும் ஒரு லைஃப் லெசன் இருக்கு. வாழ்க்கையில் நிறைய ஹேர்டில் வரும், அப்ஸ் இருக்கலாம், டவுன்ஸ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா வாழ்க்கைன்ற சக்கரம் தொடர்ந்து டிராவல் ஆயினே இருக்கணும் அப்படின்றத தான் இவர் நமக்கு சொல்லி கொடுத்துறாரு இந்த இடத்துல. கேமுக்கு உள்ள இப்படிப்பட்ட ஒரு புனிதமான விஷயம் இருக்கு அப்படின்றத நீ வந்து காத்து மட்டும் தான் இருக்கு நீ நினைப்ப. ஆனா இவ்வளவு பெரிய கண்டென்ட் இருக்கு நீ யோசிக்கல. வெரி குட். எனக்கு முடியல ஆக்சுவலி இவங்க தான் அதுக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் அப்படின்றத சொல்லிருக்காங்க. அப்படி கிடையாது. வாழ்க்கையின் வெற்றி வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆணுக்கு பின்னாடி பெண்ணும், பெண்ணுக்கு பின்னாடி ஆணும் இருந்துனே இருக்கணும். சொல்லுங்க அக்கல்யா. ஹாப்பி அவ்வளவுதான். ஐயோ பூரா பல்லும் தெரியுது. ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்கள பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு ஈஸியா தான் இருந்தது. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு மேம்? 6 வருஷம். 6 வருஷம். சூப்பர். 7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க அந்த நோக்கி போயிட்டீங்க அப்படின்றது உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டிராவல்லே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. மாப்ள அதாவது உலக வரலாற்றிலே முதல் முறையா யாருமே நடத்தாத கேம் ஷோ மாதிரி பலவிதமான ரவுண்டுகளை நம்ம கொண்டு வந்திருந்தாலும் இது பாரம்பரியமா நம்ம நடத்தக்கூடிய ஒரு ரவுண்டு. தலைமுறையா கொண்டாடும் மியூசிக்கல் சேர் தான் எத்தனை இருக்கு. அதுவும் மியூசிக்கல் பாரு, நீ தான் பெஸ்ட் ஆங்கர். சொல்லு மாப்ள. மியூசிக்கல் சேர்லயே நம்ம ஜீ தமிழ் அப்படிங்கறனால ஒரு ட்விஸ்டோட அந்த மியூசிக்கல் சேரை நம்ம விளையாட போறோம். ஆமாங்க. சும்மா வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம் எந்திரிச்சோம் பாட்டு போட்டோம் அவ்வளவுதான் வின் ஆகி டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க அது கிடையாது. அப்சல்யூட்லி. ரீல் கப்பல்ல இருந்தும் சரி ரியல் கப்பல்ல இருந்தும் சரி 3 ஜோடிகள் வர போறாங்க. அந்த ஜோடிகள் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த பெண் ஜோடி அவங்க கைகள்ல தாங்க போறாங்க. புவிக்கு நேரம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போறேன் தயவு செஞ்சு. புவி இதெல்லாம் உனக்கு பழக்கமான ஒரு விஷயம் தானே. என்னென்ன பண்ணனும் அது எப்படி பண்ணனும் அந்த மேட்டர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வெச்சுக்கலாம் கரெக்ட்டா பண்ணிடுவோம். எப்படி? நான் உழைப்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் பதறற? ஆனா புவி நீ சாதாரண ஆள் கிடையாது. ஆல்ரெடி சின்ன பொண்ணு அக்காவே தூக்குனவ நீ. அதனால எங்க அக்காவை நீ ஈஸியா லிஃப்ட் பண்ணிடுற நம்பிக்கை இருக்கு. சின்ன பொண்ணு மட்டுமா? ஒரு ஊர்ல ராஜகுமாரி ஹீரோயின் எல்லாம் தூக்கி இருக்கான், படி ஏறி இருக்கான், நடந்திருக்கான். You will do man. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேற இது கேம் வேறடா. அட இருங்க தூக்குங்க. கப்பல் வந்து அவங்க ஃபீமேல் ஜோடியை தூக்கிட்டு சுத்த போறாங்க. வழக்கம் போல பாட்டு போட போறாங்க. எப்ப பாட்டு ஸ்டாப் ஆகுதோ அப்ப எல்லாரும் உட்கார்ந்துறணும். எப்படி உட்காரணும்? எங்க அப்படியே தூக்கிட்டு மேல உட்கார வேண்டியதா? அப்படியே உட்காரணும். நான் இந்த அக்காவை தூக்கிட்டு உட்கார்ந்தேனே 4 கால் இப்படி போய் அடி பிச்சை எடுத்துறேன். தபார் உனக்காக புவி கையில் மிதக்கும் கனவாணி பாட்டு பாடுவோம். பாட்டு ரைட்ஸ் எல்லாம் ஃபனிடா பாடுவாங்க சொல்றேன். ரைட்டா நீன்னு போடு. ஓகே சோ யார கூப்பிட போறோம் மாப்ள? தெரிஞ்சிருச்சு. தீபு புவி பேர் முதல்ல வந்துருங்க. போயிடுவே ஃபர்ஸ்ட் ஏறிட்டே போடா. அப்படியே போ. வாடா அமைதியா கூப்பிடு. வாடா. அடுத்ததா எந்த ஜோடியை கூப்பிடலாம் மாப்ள? மாப்ள வெயிட் பண்ணுங்க ஒருத்தர். என்ன கூப்பிடுங்க. யார் மாப்ள அது? யாரு? அருண், ஆஷா கோடா. அவங்க தொடர்ந்து ஸ்ரீநிதி and அம்ரோத்.
சோ ரியல் பேர்ல இருந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்யா and ரம்யா NSK. உமாசங்கர் அவர்கள் and சௌமியா. கெனி and ஷண்மதி நீங்களும் வாங்க. கெனி இந்த ரவுண்ட் முடியிற வரைக்கும் ஷண்மதி உன் கையில இருக்கணும். எப்படி வாழ்க்கை ஃபுல்லா அவங்க உன்னை தாங்குறாங்களோ நீ இப்ப அவங்கள தாங்கணும். 3 2 1 ஒரு கவுண்ட் சொல்றோம். எல்லாரும் லிஃப்ட் பண்றீங்க, பொசிஷன்ஸ் போறீங்க. ஓகே 3 2 and 1 ப்ளீஸ் லிஃப்ட். இப்படி 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 போடா அப்படி இப்படி வெரி குட்ரா பாத்து போடா பாத்து அவன் அருண் ஜாலியா இருக்கான். கம் ஆன் புவி கம் ஆன் புவி கம் ஆன் யூஸ் பண்ற ஒரு அட பாவி டேய் உட்கார அருணே இங்க வா. நீ நல்ல ஜாலியா அவளை தூக்கிட்டு ட்ரீம்ஸ்ல டுவேட் பாடிட்டு இருந்த. உட்கார போனவன எட்டி உதச்சோம் நல்ல விட்டு உட்கார்ந்தாங்க. அதெல்லாம் இல்ல, அவுட் ஆனது தான். வாங்க ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க. இங்க பாரு, ஒரு சிலர் வேணும்னே பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ண மாதிரி இருந்து உனக்கு இறை கூட மனசே இல்லை. இப்படியே வச்சுட்டு இருக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிறேன். உங்க ரெண்டு பேரும் வந்து நான் பயங்கரமா பனிஷ் பண்ண போறேன். என்னன்னு? அந்த பயங்கரமான பனிஷ்மென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ ஆஷாவை லிஃப்ட் பண்ணணும். இதே மாதிரி திருப்பி கையில தூக்கி வச்சுக்கணும். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நீ பண்ணணும். அவங்க கவிதை சொல்ல சொன்னா கவிதை சொல்லணும், டான்ஸ்னா டான்ஸ், தோப்பு வரணும் போடுறதுனா தோப்பு வரணும், எது வேணா நடக்கலாம். ஆனா ஆஷா கையிலே இருக்கணும். ஆமா. ஓகே சொல்லுங்க ஆஷா, என்ன பண்ணணும்? அவரு பாட்டு பாடு. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே பூபாலமே கூடாதேனும் வானம் உண்டோ சொல். போதுண்டா. இங்க நிறைய பேருக்கு பத்தெண்டு எரியுது. ஒரே நிமிஷம் இங்க வா. என்ன கண்ணெல்லாம் கலங்குது உனக்கு? இல்ல இல்ல இல்ல, இன்னொருத்தருக்கு உண்மையிலே கலங்குது. யார் தெரியுமா? பின்னாடி நிக்கிறோம். நான் மட்டும் ஆசாவோட விளையாடி இருந்தா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருப்பேன். சேரே இல்லாம தனியாவது நின்றுப்பேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நன்றி. என்ன செய்ய காத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே மாப்ள, சோ மிச்ச ஆட்கள்லாம் அலர்ட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே கேம் தான் ரவுண்ட் 2 மியூசிக். ஒரா பாட்டு பாடுடா. பாத்துடா. அக்கா கேக்குறதே பரவாயில்லை. நீ பயப்படாத. சரி விட்டுரு. இது உனக்கு வசதி எது பெட்டர்? எதுன்னு உனக்கு எது வசதி? பத்திரம் புவி பத்திரம். டேய் இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு தரவே இல்லப்பா. பாத்துக்கா. கடவுளே இடிக்காதடா டேய். கடவுளே. ஐயோ. டேய் நீதானே இடிச்சிட்டு வந்தேன். நீ மெதுவா நடக்கற. டேய் அவன் நடக்கிறதே பெருசு, இல்ல இடிச்சிட்டு நடந்தா வேற. ஸ்ரீநிதி and சத்யராஜ். சோ நீங்களும் ஸ்ரீநிதியை தூக்க போறீங்க. ஸ்ரீநிதி என்ன ஆசைப்படுறாளோ அதை நீங்க பண்ண போறீங்க. எடா இரு. எடா ரெடி. சொல்லு ஸ்ரீநிதி. டான்ஸ் ஆடு. போடுங்கப்பா பாட்ட. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்வா விடா போலே இன்பேர தன்னுவா கரகன் சுத்தி விடு. நல்லா சுத்தி விட்டு. நல்லா சுத்து நல்லா. சர்வா விடா போலே இன்பேர தன்னுவா எவனு மாப்ள அப்படியே இருந்தது. மாப்ள 8 பொருத்தமும் அப்படியே இருந்தது. Thank you darling. என்ன அடுத்த பஸ் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அக்கா ஒன்னில என்ன காப்பாத்துக்கிறா? எனக்கு அக்கா காத்திருக்கா.
அக்கா என்னக்கா அங்க பிரச்சனை பண்றீங்க? என்ன மாப்ள ஆச்சு? ஐயோ அலிப்பு கிளிப்பு வந்துச்சா? மாப்ள கால் ஒன்னாலியே அக்கா என்ன? இருக்கா? ஐயோ ரசிங்கின டயர்ல மாட்டணும். லாரி கடியில மாட்டன மாதிரி மாட்டிட்டேன். மாப்ள அக்கா சிரிக்கிறியா அழுவுறியாக்கா? சிரிக்கதானே ஓகே. ஏய் சேஃப்டியா லேண்ட் என் மேலடா. டேமேஜ் எனக்குடா. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு பிள்ளை. என்ன நடந்துச்சு? தெரியலையா? அதாவது நீ என்ன பண்ணனாக்கா நான் சேர் இல்ல நான் சேருக்கு போனேன். நான் சேர்ல உட்கார்ந்தேன், என் மேல உட்கார்ந்த பாரு. அதுதான் ஹைலைட். ஆனாலும் உங்க தீபா புவி வைப்ஸ் உங்களை காப்பாத்திருச்சு. கரெக்டா புவி உட்கார்ந்துட்டாரு. அதனால நீங்க தோத்து போல வின் ஆயிட்டீங்க. சோ மாப்ள மாப்ள கென்னி சண்மதி அவங்க தான் வந்து இந்த ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிருக்காங்க. சோ என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் லிஃப்ட் பண்ணு. சண்மதி என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அது அனைத்தையும் நீ நிறைவேற்ற வேண்டும். என்ன டிஸ்கிரைப் பண்ற மாதிரி பாட்டு பாடு. உன்னை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி பாட்டா? எழுதி பாடுவார் பாரு இப்போ. பெண்ணல்ல பெண்ணல்ல பூவாசம். பெண்ணல்ல பூவாரம். நல்லா இருக்கு பாட்டு. ஐயா இருங்கய்யா தூக்கணும்னு லிரிக்ஸ் இத பாரு. ஆமா இல்லனா நீ நல்லா பாடிட்ட. பெண்ணல்ல ஒய்யாரம் பூவாரம் அதுக்கு போயிட்ட. தேவதையை கொண்டு காதலில் விழுந்தேன் உயிருடன் காதலில் விழுந்தியா? ஐயா காதலில் விழுந்த மாதிரி தெரியல. இடுப்பொடிஞ்சு விழுந்த மாதிரி தான் இருக்கு. ஐயா thank you guys. தீபாக்கா மெடிடேஷன் எல்லாம் பண்ண. நாங்க உட்கார்ந்தோம். சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் நான் தான் சொல்றேன். இங்க ஒரு புது பேர் ஒன்று உருவாயிட்டு இருக்கு. சாருக்கு வேற ரொம்ப பிடிச்சிருக்கு புவிய. வரி நான் பாவம் ஃபீல் ஆகுது. கரெக்ட் பாரு யாருன்னு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து புவி தான். சோ கடம் சார் அண்ட் சௌமியா மேம் ப்ளீஸ் வாங்க. வாங்க. அவங்க லிஃப்ட்லாம் பண்ண வேணாம். நேரா அவங்க முகத்தை பார்த்து கைகளை பிடித்து ஒரு ஐ கான்டாக்ட் வச்சு கன்னத்தில் இப்படி கையை வச்சு ரொமான்டிக்கா ஒரு டயலாக் சொல்லுங்க சார். ரொமான்டிக்கா மூச்செல்லாம் வாங்கிக்கோங்க சார். கடம் பிடித்து கை. ஸ்டார்ட் பண்றப்ப சொன்னாங்க எல்லாருக்கும் ஈஸி நாங்க எப்படி அப்படினீங்க. பட் நீங்க தான் பாருங்க ரீல் பேர்ல ஒருத்தர் ரியல் பேர்ல ஒருத்தர் சும்மா கன் மாதிரி நிக்கறாங்க. அதுக்காகவே ஒரு பலத்த கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். சோ மாப்ள யார் வின் பண்ண போறாங்கன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு மாப்ள. அதான் என்ன இன்னும் போலையே எப்படி பார்த்தேன். ஓகே गाइस 3 2 1 go. அக்கா லவ் பண்றாங்க. ஏய் யாரா நீ? யாரா நீ? வேற லெவல் புவி செரி லெவல் செரி லெவல். ஏய் சரியான கியூட். அக்காளி மகளுக்கு கேட்டது நான் கொடுத்தேன். மனசு இப்ப அல்லாடி கிடக்கிற ஆசை நான் முடித்தேன்.
எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதாவது தீப புவிய கீழே விட்டுறக்கூடாதுங்க இருக்காங்க என் புவி பட்ட கஷ்டம் இருக்கு ஆமா ஆமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும் சீக்கிரம் ஐ லவ் யூ ஏய் உன் ஆடியன்ஸே கேட்டாங்க லவ் யூ பண்ற ஆள் எங்க இருக்கேன் இங்க இருக்க ஆனா இங்க இருக்க லவ் யூ பண்றாங்க எங்க இருக்க அம்மா தெய்வமே தெய்வமே இப்ப பேசு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் நீங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டா வந்தீங்க உங்க யாராவது திடீர்னு வர சொல்றா மாமா வந்துட்டாரு பேசு தம்பி ஐயா கேட்டீங்களா இன்னொரு முறை ஐயா தம்பி மாமா வந்திருக்காங்க அக்காவும் மாமாவும் சேர்ந்து உன்னை வாழ்த்துறோம் நீ ஃபேமிலியோட நல்லா இருக்கணும்னு என்ன மாமா அடுத்த ஷோல என் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் மாமா ஏதோ பேசணுமா நீ தான் சொல்லிட்டு வந்த ஆமா நான் சொல்லாம போனேன் ஆமா திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ இந்த வேலை பாக்குறியம்மா நான் சரி நீ என்ன பண்றான்னு அதாவது நீங்க திருப்பதிக்கு போனவிய திருப்பதியிலே செட்டில் ஆயிட வேண்டியதானே உங்களை யாரும் சீ தமிழ் மேடைக்கெல்லாம் வர சொல்லலாம் நான் நினைச்சேன் இவர் வர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆகும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது அக்கா நல்லா பாத்துக்கறாங்களா இங்க ஷோக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்னைய அங்க யார் பாப்பா ஆனா பாவி ஏதோ கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுல எவனாவது அடுத்த வாரம் கூப்பிடாம பேர போறான் அதை வேணா அழிச்சிருவோம் அவங்க கூப்பிட்டாதாயே நமக்கு சோறு அது தெரியலையா உமக்கு திருப்பதியில போய் என்னையா படிச்சுட்டு வந்திரு சரி சரி ஓகே திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்ல உனக்காண்டி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஆஹா சர்ப்ரைஸா என்னமோ இருக்குதே உனக்காண்டி அலைஞ்சு ஓடி ஓடி போய் வாங்கினேன் ஆடா பாவி இது திருப்பதியில வாங்கினதா அதாவது நீங்க தமிழா ஷோக்கு வந்திருக்கும் போது நீங்க வைக்கிற ரசத்தை சும்மா 3 நாள் வச்சு குடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் உண்மையா ஏன்னா அவர் கஞ்ச பிசிலாரி அப்படித்தான் அம்மா குடிப்பாரு குடிக்கலாம்தான் ஆச்சு யோ நீ பிறந்தப்ப என்ன வயசு பிறந்தப்ப என்ன வயசா பிறந்த குழந்தைங்க அப்ப உள்ள பாவக்காய் வடகமே நாங்க இன்னும் பொரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்னையா சொல்ற எங்க அத்தையோட கை பண்ணோம்னால நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம் குடும்ப ரசீதை யார்ட்டையும் சொல்லாத ஆமா ஸ்டேஜ்ல தான் ஒரு குடும்பம் அதுக்குள்ள ரகசியம் மொத்தத்துல நானே என் குடும்பத்தை கொஞ்சம் கௌரவமா வச்சுக்கணும்னு ஒளிச்சு வச்சிருந்தேன் அதை தேடி போய் சுரண்டி வந்தா கூட்டிட்டு நாங்க ஒண்ணுமே செய்யல வாயால எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டக்கா பதில் கொடுங்கண்ணே போயா நீ எல்லாம் ஒரு குடும்பம் அதுக்கு ரகசியம் வரன்னு இருக்காங்க டென்ஷன் ஆகாம சிரிக்கிறீங்க ஜாலியா நான் அப்படி எதுவுமே ஏத்து பேசுனது இல்லை இது வரைக்கும் இப்ப தெரிதா நான் ஏன் பேசிக்கிட்டே இருக்கேன் நல்லா நான் பேசுவேன் அவர் கேட்பார் நான் பேசுவேன் அவர் அவர் கேட்பாரு நீ பேசுவ அக்கா பட் ஆனா டு பி வெரி ஆனஸ்ட் அண்ட் ஓப்பன் அண்ட் இவ்ளோ ஓப்பனா இவ்ளோ ஜாலியா நீங்க இவ்ளோ விஷயங்களை வந்து ஷேர் பண்றீங்க அதையும் வந்து அவர் சட்டையே பண்ணாம உங்களுக்கு ஏத்த ஒரு கணவரா வந்து சூப்பரான ஒரு ஜோடி அப்படின்னா டெஃபினட்டா தீபா அண்ட் சார் உங்க பேர் சொல்லவே இல்ல தீபா சங்கர் தாங்க ஒரிஜினல் ஜோடி ஹேஷ்டேக் தான் தீபா சங்கர் தான் இப்பதான் புவிக்கு உயிர் வருது அப்பா நான் தப்பிச்சுட்டேன் சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் thank you so much for coming sir இதே மாதிரி அடிக்கடி திருப்பதி போணும் பால்கோவா வாங்கிட்டு வரணும் திருப்பதிக்கு போயிட்டே இருக்கணும் நான் என் வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே இத முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இப்ப கூட்டி வந்திருக்கீங்க ஆமா அது தெரியாம நீ கண்டினியூ வர பண்றீங்க அக்கா இப்படி வா அண்ணனோட இப்படி வாங்க ஐயோ ஓகே thank you so much மாப்ள செம்ம ஜாலியா செம்ம வைபிங்கா விநாயகர் சதுர்த்தி ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்ம ஜீ குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கைஸ் ரியல் பேர் ரெண்டு பேரும் மேடை கூப்பிட போறோம் நாங்களே செம்மையா இருந்தது சூப்பரா இருந்து என்ஜாய் பண்ணோம் ஜாலியா இருந்ததுன்னு சொல்லிட்டே இருக்கிறது காரணம் நீங்களாம் கொடுத்த எனர்ஜி நீங்களாம் கொடுத்த லவ் நீங்களாம் கொடுத்த சப்போர்ட் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டார்லிங்ஸ் எல்லாருக்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது மற்ற ஷோலெல்லாம் எப்போ முடியும் நினச்சிட்டு இருப்போம் இப்போ முடிஞ்சதே தெரியல முடிஞ்சிருச்சுட்டு தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கியா ஐயோ நம்ம கூட கொஞ்சம் நேரம் நிகழ்ச்சி நடத்தி போவே வேண்டாமா போதும் இது வரைக்கும் நீங்கள் நடத்துறது உட்காந்துருக்காராம் ஸோ இந்த சைட்ல இருந்து சத்யா சொல்லுங்க எப்படி இருந்தது உங்களுக்கு செம்ம ஃபன்னா இருந்துச்சு ஆனா கொடுத்த டாஸ்க்லாம் இப்படி இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல எப்படி இருக்கும்னு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு போய் வேற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல நல்லா ஜாலியா தானே இருந்தீங்க உங்க வைஃப் பேரா வந்தது ஹாப்பியா இல்ல வேற யாராவது பேரா இல்ல ரொம்ப சந்தோஷம்
ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஹீரோ சேர்ந்து வந்து இந்த ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அண்ட் எல்லாரும் கூட சேர்ந்து நமக்கு வர தமிழில் ஏதோ விளையாடிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அந்த கேம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படியெல்லாம் ஆடுறது. ஸோ இட் வாஸ் ஒரு ஃபன் திங், ஃபன்னாக இருந்துச்சு. யா, நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ சந்தோஷத்தோட இந்த கடையை சாத்த போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்டில், இதே மாதிரி ஒரு நல்ல மேடையில், இதே மாதிரி நம்ம ஜி ஃபேமிலியோட சேர்ந்து பார்த்துட்டு இருக்க ஃபேமிலிஸை என்டர்டெயின் பண்ணுவோம். ஓகே, until then this is all of us saying bye bye. இது இந்தியாஸ் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் நட்சத்திர ஜோடிகள் ரியல் வெர்சஸ் ரியல், powered by Vicks Vapor Up. ஸ்பெஷல் பார்ட்னர் ஏரியல், 100க்கும் மேலான விடாப்பிடியான கரைகளை ஒரே வாஷில் மாற்றும். கோல்ட் வின்னர், கோ பிரசன்டட் பை விகே ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக். சிரிச்சினே ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃப் சும்மா 4-3-44 கலர்ல மாறிடும். டேக் கேர், டாடா, பாய்.